அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். வெள்ள நிவாரண நிதியை பெறுவதற்காக தமிழக எம்பிக்கள் குழு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசிய நிலையில் உரிய நிவாரணத் தொகை ஒன்றிய அரசு வழங்கும் என நம்பிக்கை கொள்வோம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சமூக வலைதளத்தில் பதிவு செய்துள்ளார். அது குறித்து நாம் விரிவாக பார்க்கலாம். மிக்ஜாம் புயலால் சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நிலையில் நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களும் 2 நாட்கள் விடாமல் பெய்த தொடர் மழையால் கடும் பாதிப்பை சந்தித்தன. இதற்கான நிவாரண நிதியை பெறுவதற்காக தமிழக எம்பிக்கள் குழு டெல்லி சென்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தது. தமிழ்நாடு அரசு சார்பில் மத்திய அரசிடம் பேரிடர் நிவாரண நிதியாக 37,907 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என கோரப்பட்டிருந்த நிலையில் அந்த நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் என்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் கடிதத்தை திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டி.ஆர். பாலு மத்திய அமைச்சர் அமித்ஷாவிடம் வழங்கினார். இந்த சந்திப்பை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய டி.ஆர். பாலு தமிழ்நாட்டில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகள் தொடர்பான விரிவான அறிக்கை வழங்கப்பட்டதாக தெரிவித்தார். மத்திய குழுக்களின் அறிக்கை கிடைத்த பிறகு நிவாரண நிதி விடுவிக்கப்படும் என்று அமித்ஷா கூறியதாகவும் அவர் தெரிவித்தார். 21ஆம் தேதிக்கு பிறகு அவர்கள் அறிக்கை அனுப்புவார்கள். அந்த அறிக்கையின் மீது நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து உள்துறை, அதே போல விவசாயத்துறை மற்றும் இருக்கின்ற 2-3 துறைகளை ஒன்று சேர்ந்து இந்த தேசிய பேரிடரில் எந்த அளவுக்கு நிதி ஒதுக்கப்பட வேண்டும் என்பதை கலந்து ஆலோசித்து நல்ல முடிவெடுப்போம். அதாவது நிதித்துறை, விவசாயத்துறை, உள்துறை இதெல்லாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து பேசணும். பேசி முடிவெடுத்த பிறகு 27ஆம் தேதிக்குள்ள அந்த நிதி எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து விடுகிறேன் என்று அவர்கள் நமக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். தமிழகத்தை மத்திய அரசு புறக்கணிக்கவில்லை, தமிழகத்தின் சேத நிலையை உணர்ந்துள்ளதாகவும் அமித்ஷா விளக்கமளித்ததாக டி.ஆர். பாலு தெரிவித்தார். இந்திய அரசு புறக்கணிக்கிறதா சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் அவங்க புறக்கணிக்கிறதா இருந்தனா இத்தனை குழுக்களை அனுப்பிச்சிருக்க மாட்டாங்க. இந்திய நிதியமைச்சர் இதான் முதல்ல இந்த டிசாஸ்டர் எல்லாம் போய் பார்க்கறது. நிதியமைச்சர் எப்பவுமே போய் பார்த்ததில்லை. அவங்க நிச்சயமாக மத்திய நடுவண் அரசு நிச்சயமாக இது போல கரிசனத்தோடு தான் ஈடுபடுகிறார்கள் என்று நாங்கள் எல்லாம் கருதுகிறோம். ஸோ இதுக்கு பிறகு வர நெட் ரிசல்ட் என்னங்கிறத பார்த்து அப்புறம் தான் சொல்ல நம்ம முடிவெடுக்கணும். ஓரவஞ்சனையாக செய்கிறாங்களா, சரியாக செய்கிறாங்களா இல்லையாங்கிறது அப்புறம் தான் சொல்ல முடியும். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் சந்திப்பின் போது டி.ஆர். பாலு, ஜெயக்குமார், வைகோ, சு. வெங்கடேசன், ரவிக்குமார் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்.